இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எரேமியா 33 அதிகாரம் 3 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருள்களையும் நான் உனக்கு விளக்கி கூறுவேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை தேடும்போது சகலமும் நமக்கு கிடைக்கும். அதையே தான் அவரும் இன்று நமக்கு கூறுகின்றார். தொழிலில் முன்னேற்றம் வேண்டுமா? படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல அறிவும் ஞானமும் வேண்டுமா? குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் வேண்டுமா? கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை வேண்டுமா? தீராத வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கணுமா? ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. அப்பா தகப்பனே என்று அவரை சொல்லி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு கூறியிருக்கிறார், நான் உனக்கு செவி சாய்ப்பேன் என்று. நீங்கள் அவரை நோக்கி சத்தத்தை எழுப்பும்போது அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். எந்த காரியத்தை தொடங்கினாலும் நீங்கள் முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிறத பார்க்கிலும் சிறந்த பலனை அவர் அந்த காரியத்தில் உங்களுக்கு பெற்று தருவார். அவர் எங்களுக்கு செவிசாய்க்கிற தேவனாக இருக்கின்றார். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக விசேஷித்த விதமாக ஒவ்வொருவரும் மன்றாடுங்க. உங்களோட வாழ்க்கையில் அவர்கிட்ட கையில் ஒப்பு கொடுங்க. இருளாக இருக்கிற உங்கள் வாழ்வை பிரகாசிக்க பண்ணுவார். அவருக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு எது சிறந்தது என்று. நாங்கள் ஒரு காரியத்தை நினைச்சு வச்சிருப்போம், இது எங்களுக்கு நடந்தால் நல்லா இருக்கும் என்று. ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு சிறந்த காரியத்தை அவர் உங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றார். அவருடைய ஆசீரை நாம் பெற வேண்டுமானால் தொடர்ந்து ஜெபிக்கணும். ஜெபத்திலே ஆண்டவரோடு உரையாடுங்க. அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் நினைக்காத காரியங்களை குறித்து அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். விசுவசிக்கிறீங்களா? முழு மனத்தோட ஆமேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.